15 years of VTV எப்படி இருக்கு? டைரக்டர் கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர், த்ரிஷா, விடிவி கணேஷ்லாம் நடிச்சு சூப்பர் ஹிட் கொடுத்த படம் தான் வினை தாண்டி வருவாயா. இந்த படம் வந்து பிப்ரவரி 26 2010 தான் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு. பேசிக்கா என்னன்னா 15 years of வினை தாண்டி வருவாயா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்பவும் சூப்பர் ஹிட் பண்ணீங்க. செகண்ட் ரிலீஸ் ஆகியும் 1000 டேஸ்க்கு மேல ஓடிட்டு இருக்கு. ஒரு மேஜிக்கல் ஃபிலிம். உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்ல போனா இந்த படம் ரிலீஸ் ஆன அப்பயுமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தை திரும்பியுமே ரீரிலீஸ் பண்ணப்போ பார்த்தா 1000 டேஸ்க்கு மேல ஓடி இன்னுமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு சாதனை படைச்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னா விடிவி தான். சொல்ல போனா விடிவி வந்து ஒரு மேஜிக்கல் மூவி அப்படின்னு தாண்டி அது ஒரு எமோஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே எல்லாத்தோட ஃபேவரட் மூவியா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து டக்குன்னு டேஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம சிலம்பரசன் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலையில வந்து விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் இல்லாமையா. ஸோ நம்ம எஸ்டிஆர் வந்து இந்த 15 years ஆஃப் விடிவிக்காக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரான விடிவி கணேஷ்மே வந்து இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்காக வந்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு, த்ரிஷாக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கு தேங்க்ஸ் பண்ணிடலாம். கௌதம் மேனன் சார், ஏஆர் ரஹ்மான் சார், மனோஜ் பரமஹம்சா சார், த்ரிஷா மேடம், எல்லாருக்குமே எங்க என்டையர் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். அண்ட் தி ப்ரொடியூசர் ஆல்சோ. அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்குமே வந்து படம் ரிலீஸ் ஆனப்பயுமே வந்து படத்தை ரொம்பவே கொண்டாடினீங்க. அதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணும்போதுமே வந்து 1000 நாளுக்கு மேல வந்து படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மேஜிக்கலான மூவி அப்படின்னு சொல்லிட்டு சிம்மு வந்து ரொம்பவே வந்து படத்தை பத்தி ரொம்ப அழகாவே பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம விடிவி கணேஷ் வந்து எப்பவும் போல அவரோட ஸ்லாங்ல இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிஆர் வந்து கேட்பாரு. இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசி சொல்லுதா. உடனே எஸ்டிஆர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இங்க ஜெசி ஜெசி சொல்ல வேற சொல்லுது, அப்புறம் சொல்றேன். ஸோ அதை பார்த்த எல்லாருமே வந்து என்னப்பா அது, ஒருவேளை நம்ம தலைவர் எஸ்டிஆர் கமிட் எதுவும் ஆயிட்டாரோ அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து போறப்ப கூட ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கிட்டு தான் வந்து எஸ்டிஆர் போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அடுத்ததா எஸ்டிஆர் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனாலுமே அவரோட லைஃபோட ஒரு பெரிய கம்பேக் கொடுத்த ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா விடிவி தான் சொல்லுவோம். இன்னுமே வந்து 10 வருஷம் கழிச்சு கேட்டாலுமே நம்ம இப்போ எந்த ஒரு ஹைப்ல இருக்கோமோ அதே மாதிரி ஒரு ஹைப்ல தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி விடிவி படத்துல வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஜாலியான வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க.